கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனம். விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே 4 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, உன் வெளிச்சம் எழும்பி விடியற்கால வெளுப்பை போல விளங்கும். இரண்டாவது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். மூன்றாவது, உன் நீதி உனக்கு முன்னாலே உன்னை வழி நடத்தும். நான்காவது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பிரியமானவர்களே, இங்கே ஒன் வெளிச்சம் என்பதற்கான அர்த்தம் என்ன என்றால், பரிசுத்தம், தேவனை பற்றி அறிகிற அறிவு, தேவனுடைய பிரசன்னம், இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சமாய் அருளுகிறவராய் இருக்கிறார். ஒரு புதிய நாளை, ஒரு புதிய வேலையை உங்களுக்கு அருளி செய்து எல்லாவிதமான இருளுக்கடுத்த காரியங்களை நீக்கி ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இன்றும் என்றும் கூட இருப்பதாக. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யோபுவின் புத்தகம் 11 அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தை போல் இருப்பீர் என்று பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை குறித்து அங்கே யோபுனுடைய வாழ்க்கையினுடைய திருஷ்டாந்தமாக கொண்டு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். உன் சுக வாழ்வு துளிர்க்கும், திரும்பவும் நீ எடுப்பித்து கட்டப்படுவாய். ஒரு புதிய வாழ்க்கை உன் வாழ்க்கையிலே தொடரும். அது ஒரு ஊற்றை போல எழும்பும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உன்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். சுகம், பலன், ஜீவன் உண்டாயிருக்கும். அது உனக்கு தேவனுக்குள்ளாக ஒப்புரவாகவும் தேவனுக்குள்ளாக திரும்ப எடுப்பித்து கட்டப்படுவதற்கும் அவருடைய சத்தியமும் அவருடைய நீதியும் உனக்கு ஏதுவாயிருக்கும், போதுமானதாய் இருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 85 அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்ன என்றால், உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்ற வார்த்தை. நாம் விசுவாசத்தினாலே தேவனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறோம். மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவாகிய நீதியை பின்பற்றி நாம் நடக்கும்போது அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பதற்கு நமக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது சமாதானமும் செழிப்புமாய் நம்மை வழிகாட்டக்கூடியதாய், நம்மை பாதுகாக்கக்கூடியதாய், நம்மை நித்தமும் வழிநடத்தக்கூடியதாய் விளங்கும் என்பது நிச்சயமாயிருக்கிறது. கடைசியாக, கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே செல்லும். யாத்திராகம புத்தகம் 14 அதிகாரம் 19வது 20வது வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தினுடைய சேனையும் இஸ்ரவேலினுடைய சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை போல விளங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 13வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். 14வது வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை நம்மை ரட்சிக்கின்றதாய், நம்மை பாதுகாக்கிறதாய், நமக்கு வெளிச்சம் அருளுகிறதாய், எந்த தீங்கும் நம்மை தொடாதபடிக்கு நித்தமும் காத்து வழிநடத்தக்கூடியதாய், அக்னி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் அவருடைய மகிமை நம்மை தொடர்ந்து நடத்துவதாக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் வார்த்தையின் விடி சுவாமி, எங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கவும், எங்களுடைய வெளிச்சம் எழும்பி ஆண்டவரே அது பிரகாசிக்கவும், எங்களுடைய நீதி எங்களுக்கு முன்பதாக நடந்து சென்று எங்களை வழிநடத்தும்படியாகவும், கர்த்தருடைய மகிமை நித்தமும் எங்களை ரட்சித்து பாதுகாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.